தமிழில் இந்த பிரான்சிய புரட்சி அதாவது புரட்சிகள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் கேள்விகள் வினாவிடைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பேப்பரை கவனிக்கலாம். பேப்பரில் 3வது கேள்வியை பற்றி பார்க்க போறோம். மாதிரி வினாக்கள் 3வது வினாவை பற்றி பார்க்க போறோம். அதுல பிரான்சிய புரட்சி ஆரம்ப காலத்தில் பிரான்சிய சமுதாயத்தில் காணப்பட்ட அரச குடும்பம் தவிர்ந்த 3 பிரிவினரை குறிப்பிடுக. பிரான்சிய சமுதாயத்தில் அரச குடும்பம் தவிர்ந்த 3 பிரிவினர்கள். சமுதாயம் 4 பிரிவுகள் காணப்பட்டது. அரசாங்கத்தோட அரசோட சேர்த்து 4 பிரிவு. ஒன்று பிறவுக்கள், குருமார்கள், சாதாரண மக்கள், மற்றது மன்னர்கள். இங்க கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கு ஆரம்ப சமுதாயத்தில் மன்னர்கள் அரச குடும்பம் தவிர்ந்த இனிய 3 பிறவுக்கள் குடும்பம், அடுத்த மத குருமார்கள், சாதாரண பொதுமக்கள். பிறவுக்கள், குருமார்கள், சாதாரண பொதுமக்கள். சரியா? அடுத்த மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பிரான்சிய புரட்சியின் ஆரம்ப காலத்தில் பிரான்சிய சமுதாயத்தில் காணப்பட்ட அரச குடும்பம் தவிர்ந்த 3 பிரிவினர்கள்: பிறவுக்கள், மத குருமார்கள், சாதாரண பொதுமக்கள். சாதாரண பொதுமக்கள். அடுத்த பாருங்க, பின்வருவதற்கு விட தருக. பிரான்சில் பொதுமக்கள் வீடுகள் மற்றும் நிலங்கள் இருந்து புறப்பட்ட வரி யாதாம்? வீடுகள், நிலங்கள் இருந்து புறப்பட்ட வரி டெலிவரி. டீனா டீனா இதுக்கு வரும் டெலிவரி. பிரான்சிய உப்பிலிருந்து புறப்பட்ட வரி. பிரான்சில உப்பிலிருந்து புறப்பட்ட வரி கெபல் வரி. அப்ப கெபல் வரி, டெலிவரி, கெபல் வரி என்று காணப்படுது. சரியா? அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஏ, பிரான்சின் பொதுமக்கள் வீடுகள் மற்றும் நிலங்களில் இருந்து புறப்பட்ட வரி. அதுக்கு பேர் குறிப்பிடப்படுற வரி டெலிவரி. அடுத்த பிரான்சில் உப்பிலிருந்து புறப்பட்ட வரி கெபல் வரி. உப்பிலிருந்து புறப்பட்ட வரி கெபல் வரி. 3ஆம் கேள்வி, பிரான்சிய புரட்சிக்கு வலுவூட்டிய தத்துவவியலாளர்கள் 3 பேரை குறிப்பிட்டு இதுவரை விளக்குக. அப்ப பிரான்சிய புரட்சிக்கு 3 தத்துவ ஞானிகள் பங்கு பெற்றினார்கள். ஒன்று மொண்டெஸ்கியூ, வால்டயர், ரூசோ. அப்ப மொண்டெஸ்கியூ, வால்டயர், ரூசோ என்ற 3 பேர் முக்கியத்துவம் பெற்று காணப்பட்டார்கள். ரைட்? அதுல ஒவ்வொரு ஆட்களையும் பற்றி விளக்க பாருங்க. மொண்டெஸ்கியூ என்ன சொல்றால், சட்டத்தின் சாரம் என்ற தனது நூலில் மூலம் தனிப்பட்ட ஒருவரிடம், அப்ப அந்த நூலுக்கு பேர் மொண்டெஸ்கியூ, இந்த நூலுக்கு பேர் சட்டத்தின் சாரம். சரி, சட்டத்தின் சாரம் என்ற நூலின் மூலம் தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது, அதன் மூலம் சர்வாதிகாரம் கட்டியெழுப்பதற்கு வழிவகுக்கிறது. சட்டத்தின் சாரம் என்ற நூலில தனிப்பட்ட ஒரு ஆளில அதிகாரங்கள் இருந்தால் அங்க என்ன காணப்படுமாம்? சர்வாதிகாரம் கட்டியெழுப்பப்படும். குறிப்பாக நாங்கள் யுத்தங்களை பார்த்திருப்போம். அதாவது ஹிட்லர், மொசோலினி போன்ற தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரம் காணப்பட்டது. அது மாதிரி இந்த பிரான்சிய புரட்சியில 16ஆம் 14 லூயி மட்டத்தில் காணப்பட்டது. அப்ப இந்த மட்டத்துல தனிப்பட்ட ஒரு ஆளிடம் அதிகாரம் இருந்தால் சர்வாதிகாரம் கட்டியெழுப்பப்படும் என்று சொல்லுகின்றார். சரியா? அடுத்தபடியாக வால்டயர் சொல்றார், சுதந்திரமாக கருத்து வெளியிடும் உரிமை பற்றி கருத்து வெளியிட்டார். ஒவ்வொரு மக்களும் சுதந்திரமாக கருத்துக்களை வெளியிடும் உரிமை பற்றி கருத்துக்களை வெளியிட்டார். இதனால சர்வாதிகார ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். அப்ப சர்வாதிகார ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். அடுத்த ரூசோ, அவற்றை நூல் ஒன்றுக்கு சமூக ஒப்பந்தம். இந்த சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் மூலம் மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவை முன்வைத்தார். அப்ப சமூக ஒப்பந்தம் மூலம் மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவி அங்க முன்வைக்கின்றார். மன்னன் மக்களின் நலன் கருதி செயற்பட வேண்டும் எனவும், மன்னன் மக்களின் நலன் என்னென்ன மக்களுக்கு தேவையோ அதை நிறைவேற்றக்கூடியவருக்கு மன்னன் அங்கு இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாத ஆட்சியாளனை துரத்தி விடுவது மக்களின் பொறுப்பு என கூறினார். அவ்வாறு செய்யாத ஆட்சியாளரை துரத்தி விடுவது மக்களின் பொறுப்பு என கூறினார். அவரது இக்கருத்து சமத்துவ மக்கள் ஆதிக்கம் என்ற எண்ணக்கருவை முன்வைக்கப்பட்டுள்ளது. சரியா? கேள்வி,
பிரான்சிய புரட்சிக்கு வலுவூட்டிய தத்துவவியலாளர்கள் 3 பேரை குறிப்பிட்டு இருவரை விளக்குக. ஒன்று போடுங்கோ. மொண்டஸ்கியூ எழுதுங்கோ. சட்டத்தின் சாரம் என்ற தனது நூலின் மூலம் தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது பொருத்தமற்றது எனவும் அதன் மூலம் சர்வாதிகார ஆட்சி கட்டியெழுப்பப்படும் என்றும் விளக்கினார். ஆதலால் சட்டம் நிர்வாக நீதி ஆகிய மூன்று துறைகளுக்கும் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும் இதனால் சர்வாதிகார ஆட்சி ஏற்படுவதை தவிர்க்கப்படும் என்றும் கூறினார். சரியா? இதனால் சர்வாதிகார ஆட்சி தவிர்க்கப்படும் என்றும் கூறினார். அடுத்த போடுங்க. வோல்டேயர் வெளிக்கொள்ளுங்க. சுதந்திரமாக கருத்து வெளியிடும் உரிமை பற்றி கருத்து வெளியிட்டார். முடியாட்சியினதும் திருச்சபையினதும் சர்வாதிகார ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார். அடுத்தபடுங்க. ரூசோ வெளிக்கொள்ளுங்க. சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் மூலம் மக்களின் சுதந்திரம் தொடர்பான எண்ணக்கருவை முன்வைத்தார். மக்கள் மன்னனின் நலன் கருதி செயல்பட வேண்டுமென்றும் அவ்வாறு செய்யாத ஆட்சியாளனை துரத்தி விடுவது மக்களின் பொறுப்பென்று கூறினார். நெக்ஸ்ட் அடுத்த கவனிக்கலாம். இனி போடுங்கோ. ரூசோ. சரியா? அடுத்த கவனிக்கலாம் 4ஆம் கேள்வியை. ரஷ்யா புரட்சியின் அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்கள் 3ஐ கூறி விளக்குக. அப்ப ரஷ்யா புரட்சியினால அந்த நாட்டிலே ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்கள் ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வி மாதிரி இருக்குது. அவர் அரசியல் பொருளாதார மாற்றம் என்று பார்க்கின்ற பொழுது கவனிக்கலாம். ஒன்று காணப்படாது அரசியல் மாற்றத்தை பற்றி பார்க்கப்படும். அரசியல் மாற்றத்தில் சார் மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. ஒரு அரசியல் மாற்றத்தில் சார் மன்னர்த்தி ஆட்சி வீழ்ச்சி அடைந்துள்ளது. சரிய? அடுத்த சம உடைமை ஆட்சி உருவானது. சார் மன்னர்த்தி ஆட்சி வீழ்ச்சியடைய ரஷ்யாவில சம உடைமை அரசு அங்கே உருவாகின்றது. அடுத்த நாட்டின் நிர்வாகத்தை நடாத்த மத்திய வர்க்கத்தினர் ஒப்படைக்கப்பட்டனர். அப்ப சார் மன்னர்த்தி ஆட்சி முடிவடைய, சர்வாதிகார ஆட்சி முடிவடைய நாட்டு நிர்வாகத்தை நடாத்துவதற்கு மத்திய வர்க்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அடுத்த சோவியத் சம உடைமை குடியரசு என்று உருவாக்கப்பட்டது.
சோவியத் சமோடம குடியரசு என்று உருவாக்கப்பட்டது. அடுத்த பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போறோம் பிள்ளைகள். பொருளாதாரத்தில் அரசியல் பொருளாதாரம் இதுக்கு 3 புள்ளி, இதுக்கு 3 புள்ளிக்கு கட்டுக்கிறாரு. பொருளாதாரத்தில் நிலமானிய முறை மாற்றம் அடைந்து விட்டது. அந்த பிரபுக்கள் நிலங்களை அடிப்படையாக கொண்டு அந்த நிலங்களே மக்களை கஷ்டப்படுத்தி விவசாயம் செய்ய வைத்து வரிகள் அறவிட்ட முறை காணப்பட்டது. அந்த நிலமானிய முறை வீழ்ச்சியடைந்து காணப்படுகின்றது. சிறிய விவசாய பண்ணைகள் பாரிய விவசாய பண்ணைகளாக உருவாக்கப்பட்டாச்சு. அவர் சிறிய நிலங்களை இணைத்து பாரிய பண்ணைகளாக அங்கு உருவாக்கப்பட்டாச்சு. தொழிற்சாலைகள், வங்கி மற்றும் போக்குவரத்து போன்ற மக்கள் மயப்படுத்தப்பட்டது. எல்லாம் சம உடைமை அரசு கீழே வந்தமை காரணமாக தொழிற்சாலைகள், வங்கி, போக்குவரத்து எல்லாம் மக்கள் மயப்படுத்தப்பட்டதாக காணப்பட்டது. சொந்த முயற்சியை விட பொது முயற்சிக்கு அந்த நிறைய, அதாவது சொந்த முயற்சியோட பொது முயற்சிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. ரைட்டு, ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ரஷ்யா புரட்சினால் அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்கள் 3ஐ விளக்குக. அரசியல் என்று போடுங்க. அரசியல் என்று போடுங்க. சார் மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தமை. சார் மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தமை. 2 போடுங்க. சம உடைமை ஆட்சி உருவானது. சம உடைமை ஆட்சி உருவானது. 3, நாட்டின் நிர்வாகத்தை நடாத்த மத்திய வகுப்பினர் தோற்றம் பெற்றார்கள். நாட்டின் நிர்வாகத்தை நடாத்துவதற்கு மத்திய தர வகுப்பினர் தோற்றம் பெற்றனர். 3, ரஷ்யா சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயரில் அறிமுகமானது. ரஷ்யா சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயரில் அறிமுகமானது. சரியா, கொஞ்சம் விளக்கிக்கொள்ளுங்க, கொஞ்சம் விளக்கம். ரஷ்யா ஊழல் நிறைந்த சர்வாதிகார முடியாட்சி நிலவியது. ரஷ்யாவில் ஊழல் நிறைந்த சர்வாதிகார முடியாட்சி நிலவியது. இங்கு ஆட்சி செய்த சார் மன்னர்கள் அரச பதவி கடவுள் கொடுத்த வரம் என கருதி, அரச பதவியை கடவுள் கொடுத்த வரம் என கருதி ஊழல் நிறைந்த ஆட்சியை மேற்கொண்டனர். ஊழல் நிறைந்த ஆட்சியை மேற்கொண்டனர். இதனால் துன்புற்ற மக்கள் புரட்சியை மேற்கொண்டனர். இதனால் சார் மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. துன்புற்ற மக்கள் புரட்சியை மேற்கொண்டனர். இதனால் சார் மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. சார் மன்னர்களது ஆட்சியை முற்றுமொழித்து, சார் மன்னர்களின் ஆட்சியை முற்றுமொழித்து இதற்கு பதிலாக தொழிலாளர்களினதும் விவசாயிகளினதும் தொழிலாளிகளினாலும் விவசாயிகளினாலும் தெரிவு செய்யப்பட்ட புதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர். புரட்சியின் பின் சோவியத் சம உடைமை குடியரசு உருவாக்கப்பட்டது. சோவியத் சம உடைமை குடியரசு உருவாக்கப்பட்டது. அடுத்த மாற்றுங்க. பொருளாதார மாற்றம் என்று போடுங்க. பொருளாதார மாற்றம் எழுதுங்க. ஒரு பென்சான் நிலமானிய முறை மாற்றமடைந்தது. நிலமானிய முறை மாற்றமடைந்தது. 2, சிறிய விவசாய பண்ணைகள் பாரிய விவசாய பண்ணைகளாக உருவாக்கப்பட்டன. சிறிய விவசாய பண்ணைகள் பாரிய விவசாய பண்ணைகளாக உருவாக்கப்பட்டன. அடுத்த தொழிற்சாலைகள், வங்கி, போக்குவரத்து போன்றன மக்கள் மயப்படுத்தப்பட்டது. தொழிற்சாலைகள், வங்கி, போக்குவரத்து போன்றன மக்கள் மயப்படுத்தப்பட்டது. 3,
4 சொந்த முயற்சியை விட பொது முயற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. சொந்த முயற்சியை விட பொது முயற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கொஞ்சம் விளக்குங்க. லெனினின் புதிய அரசாங்கம் நிலமானிய முறையின் கீழ் இருந்த தனிப்பட்ட நில உரிமை நீக்கியது. அரசுடைமையாக்கப்பட்ட அந்த நிலங்களில் ஆரம்பத்தில் விவசாயிகள் சிறு பண்ணைகளாக பயிரிட்டனர். பின்னர் அவ்விவசாய பண்ணைகள் பாரிய அளவில் மாற்றமடைந்தது. கவனிக்கலாம். இந்த 4ஆம் கேள்வியை கவனிக்கலாம். 4ஆம் கேள்வி மாதிரி வினாவில பிரான்சில் அறவிடப்பட்ட 3 வரிகளும் எவை? 4ஆம் கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி பிரான்சிலை அறவிடப்பட்ட 3 வரிகளும் எவை என்றால், ஒன்று டெலிவரி, கெபல் வரி, அடுத்த கேபிடேஷன் வரி. அப்ப டெலிவரி, கெபல் வரி, கேபிடேஷன் வரி என்ற 3 வரிகள் காணப்பட்டது பிரான்சில். இப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பிரான்சில் அறவிடப்பட்ட 3 வரிகளும் எவை என்று கேட்கப்பட்ட கேள்வி. ஒன்று டெலிவரி, கெபல் வரி, கேபிடேஷன் வரி. அடுத்த 4ஆம் கேள்வியை கவனிக்கலாம். நானே அரசு என கூறிய மன்னன் 14ஆம் லூயி மன்னன். பிரான்சில் நானே அரசு என கூறிய மன்னன். சரியா? 2ஆம் உலக யுத்தம் என்றது இல்லை, அது பிரான்சிய புரட்சி சொல்லப்பட்டது. பிரான்சியத்தோட சம்பந்தப்பட்ட கேள்வி. பிரான்சிய புரட்சியோட சம்பந்தப்பட்ட கேள்விதான் இந்த கேள்வியில காணப்படுது. அப்ப பிரான்சில் பிரதேச நிர்வாகத்தை நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். அப்ப பிரான்சில் பிரதேச நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக பிரான்சில் பிரதேச நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட அலுவலராக காணப்பட்டார்கள். பிரான்சில் அடுத்த மக்களின் குறைகளை முன்வைக்க மக்கள் பிரதிகளை கொண்ட பிரான்சிய பாராளுமன்றம் ஸ்டேட் ஜெனரல் அடுத்த பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட பொழுது அங்கு ஆட்சி செய்த மன்னன் 16ஆம் லூயி மன்னன். 16ஆம் லூயி. அப்ப பிரான்சிய புரட்சியின் பொழுது அங்கு ஆட்சி செய்த மன்னனாக காணப்பட்ட. சரிய? அப்ப கவனிக்கலாம். 4ஆம் கேள்வி ஒன்று, நானே அரசு என கூறிய மன்னன் 14ஆம் லூயி மன்னன். 14ஆம் லூயி மன்னன். பிரான்சின் பிரதேச நிர்வாகத்திற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி இன்டென்டன்ட். அடுத்த மக்கள் பிரான்சிய நிர்வாகத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரி மக்களின் குறைகளை முன்வைக்க மக்கள் பிரதிகளை கொண்ட பிரான்சின் சபை ஸ்டேட் ஜெனரல். பிரான்சின் பாராளுமன்றம் ஸ்டேட் ஜெனரல். அடுத்த பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட போது அங்கு ஆட்சியாளர் 14ஆம் லூயி மன்னன். 14ஆம் லூயி மன்னன். சரியா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நானே அரசு என கூறிய ஆட்சியாளன்.
பிரான்சில் நானே அரசு என கூறிய ஆட்சியாளன் 14ஆம் லூயி மன்னன். 14ஆம் லூயி மன்னன். பிரான்சில் பிரதேச நிர்வாகத்திற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் யார்? பிரான்சின் பிரதேச நிர்வாகத்திற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இன்டென்டன்ட். அடுத்த மக்களின் குறைகளை முன்வைக்க மக்கள் பிரதிகளை கொண்ட பிரான்சிய பாராளுமன்றம். மக்களின் குறைகளை முன்வைக்க மக்கள் பிரதிகளை கொண்ட பிரான்சிய பாராளுமன்றம் ஸ்டேட் ஜெனரல். அடுத்த பிரான்சிய புரட்சி ஏற்பட்ட போது அங்கிருந்த ஆட்சியாளர் 14ஆம் லூயி மன்னன். 14ஆம் லூயி மன்னன். ரைட். மூன்றாம் கேள்வியை கவனிக்கலாம். பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகள் 2 குறிப்பிட்டு விளக்கு. பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகள் ஒன்று. பிரான்சிய புரட்சிக்கான சமூக கண்டுபாக்க மத்தியதர வகுப்பினர் கல்வியில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சமுதாயத்தில் உரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. சரியா? அப்ப மத்திய வகுப்பினர் கல்வியில் உயர்ந்தவர்களாக காணப்பட்டாலும் ஆனால் சமுதாயத்தில் முக்கியத்துவம் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. விவசாயிகள் பெரும் துன்பத்துக்குள்ளானார்கள். அடுத்தபடியாக விவசாயிகள் பெரும் துன்பத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள். பெரும் துன்பத்துக்குள்ளாகி காணப்பட்டார்கள். அடுத்த அரசியல் ரீதியாக சாதாரண மக்கள் முக்கியத்துவம் பெறவில்லை. அரசியல் ரீதியாக சாதாரண மக்கள் யாருக்கு? பிரபுக்களுக்கும் குருமார்களுக்கும் தான் அங்க முக்கியத்துவம் காணப்பட்டுள்ளது. அப்ப அரசியல் ரீதியில் சாதாரண மக்கள் அங்க முக்கியத்துவம் பெறவில்லை. சரிய. அடுத்த காணப்பட போது சலுகைகள் பெற்ற பிரபுக்கள் பிரான்ஸ் நிலத்தின் பெரும்பகுதியில் வாழ்ந்தார்களாம். அப்ப பிரான்சில சலுகைகள் பெற்றார்கள் யாராக்கள்? இந்த பிரபுக்கள். பிரான்சிய நிலத்தின் பெரும்பகுதி அந்த பிரபுக்கள் வாழ்ந்தார்கள். அதை விட இந்த பிரபுக்கள் நிலங்களில் மக்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சாதாரண மக்கள். இது சமூக காரணி. இது புரட்சிக்கு வழிவகுத்து காணப்படுது. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகள் 2 கூறி விளக்குக. ஒன்று. மத்தியதர வகுப்பினர் கல்வியில் உயர்ந்தவராக இருந்தனர். ஒன்று. மத்திய வகுப்பினர் கல்வியில் உயர்ந்தவராக இருந்தனர். இருந்தும் அவர்களுக்கு சமுதாயத்துக்குரிய இடம் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு சமுதாயத்துக்குரிய இடம் வழங்கப்படவில்லை. ரெண்டு. விவசாயிகள் பெரும் துன்பத்துக்கு உள்ளாகி இருந்தனர். விவசாயிகள் பெரும் துன்பத்துக்குள்ளாகி இருந்தனர். அடுத்தது அரசியல் ரீதியாக சாதாரண மக்கள் முக்கியத்துவம் பெறவில்லை. அரசியல் ரீதியாக சாதாரண மக்கள் முக்கியத்துவம் பெறவில்லை. அடுத்த சலுகைகள் பெற்ற பிரபுக்களிடம் பிரான்சிய நிலத்தின் பெரும்பகுதி காணப்பட்டது. பிரான்சிய நிலத்தின் பெரும்பகுதி காணப்பட்டது. சொல்லிக்கொள்ளுங்க. பிரான்சிய சமுதாயத்தில் கல்வியில் முன்னின்றவர்கள். விளக்கம். பிரான்சிய சமுதாயத்தில் கல்வியில் முன்னின்றவர்கள் நடுத்தர வகுப்பினராவர். கல்வியில் முன்னின்றவர்கள் நடுத்தர வகுப்பினராவர். சமுதாயத்தில் அவர்களுக்கென உரிய இடம் இருக்கவில்லை. சமுதாயத்தில்
அவர்களுக்கென உரிய இடம் இருக்கவில்லை. கல்வியில் முன்னணியில் இருந்தாலும் அரசியலில் எவ்வித முக்கியத்துவமும் வழங்கப்படவில்லை. கல்வியில் பின்தங்கிய பிரபுக்களுக்கே அது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த பாயிண்ட், பிரபுக்களும் குருமாரும் பொதுமக்களிடமிருந்து வருகை பெறும் குழுவினராக இருந்தனர். இதனால் அநேகமான குருமார் செல்வந்தராக விளங்கினர். பிரபுக்கள் அனுபவித்து வந்த சலுகைகளினால் மக்கள் வெறுப்படைந்தனர். விவசாயிகளின் நிலங்களில் இருந்து வரி அறவிடும் உரிமை அவர்களுக்கு இருந்தது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளிலிருந்தும் அவர்கள் விலக்களிக்கப்பட்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இப்புரட்சியை மேற்கொள்ள வழிவகுத்தனர். அஞ்சாங்கலியை கவனிக்கலாம். இந்த அமெரிக்கால் குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய நாடுகள் 3 கேட்கப்படாது. அப்ப அமெரிக்காவில சென்று குடியேற்றங்களை அமைத்துள்ள ஆண்டுவாக பிரித்தானியர், இஸ்பானியர், ஒல்லாந்தர், பிரான்சியர். சரியா? இஸ்பானியர், பிரித்தானியர், பிரான்சியர், ஒல்லாந்தர் போன்றவர்கள் இந்த அமெரிக்காவில போய் குடியேற்றங்களை அமைத்தவர்களாக காணப்பட்டார்கள். ரைட்டா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது இஸ்பானியர், பிரித்தானியர், ஒல்லாந்தர், பிரான்சியர். ஒல்லாந்தர். அடுத்த கவனிக்கலாம் பாருங்க. பிரித்தானியாவுக்கு மாத்திரம் விற்கப்பட வேண்டும் என அமெரிக்கா குடியேற்றங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பொருட்கள் 4. அப்ப அமெரிக்காவில், வட அமெரிக்காவில் வாழ்கின்ற அந்த T13 எனப்படுகின்ற குடியேற்ற மக்களுக்கு தாய்நாடு பிரித்தானியா. அங்கிருந்துதான் சென்று அங்க குடியேற்றங்களை அமைத்துக் கொண்டார்கள். இது காரணமாக அங்கே விளைவிக்கப்படுகின்ற பொருட்களை தங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும், வேறு யாரும் கொடுக்கப்படாத ஒரு கட்டுப்பாட்டிலே வாழ்ந்தார்கள் அந்த குடியேற்றவாசிகள். அதுதான் இந்த புரட்சிக்கும் காரணமாகுது. அதாவது தாய் நாட்டின அதாவது பொருளாதார தமக்கு சாதகமாக இருக்கப்பட வேண்டுமுக்காக மக்களை அடக்கி ஒடுக்கி வாழ்ந்தார்கள். அவ்வாறு தாய் நாட்டுக்கென அங்க விற்கப்பட வேண்டிய பொருட்கொண்டு பார்க்க புகையிலை, சீனி,
புகையிலை, சீனி, வெண்கலம், தேன், மெழுகு, தேயிலை. இவ்வளவு பொருட்களையும் நீங்கள் எங்களுக்குத்தான் விற்க வேண்டும். இவ்வளவு பொருட்களை நீங்கள் எங்களுக்குத்தான் விற்க வேண்டும். பருத்தியும் பெருமிதல்ல, சரியா? இவ்வளவு பொருட்களையும் தாய் நாட்டுக்குத்தான் விற்க வேண்டும் என அங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. ரைட், வாப்பம். ஒன்றதாவது அமெரிக்கா சுதந்திர போர் இல்லை, சாரி, என்ன, பிரித்தானியாவுக்கு மாத்திரம் விற்கப்பட வேண்டும் என அமெரிக்கா குடியேற்றங்களுக்கு குறிப்பிடப்பட்ட வர்த்தக பொருட்கள் புகையிலை, சீனி, தேன், மெழுகு, வெண்கலம், பருத்தி, தேயிலை. நெக்ஸ்ட், அடுத்த மூன்றாம் கலையை கவனிக்கலாம். அமெரிக்கா சுதந்திர போருக்கு பிரதான காரணங்களை குறிப்பிட்டு விளக்குக. அப்ப அமெரிக்கா சுதந்திர போர் ஏற்பட காரணங்கள் என்று பார்க்கின்ற ஒன்று, அமெரிக்கா குடியேற்றவாசிகளின் நீண்ட காலமாக சுய நிர்வாகம் செய்ய பழக்கப்பட்டன. நீண்ட காலமாக அமெரிக்கா குடியேற்றவாசிகள் சுய நிர்வாகத்துக்கு பழக்கப்பட்டிருந்தார்கள். இது திடீரென போய் தாய்நாடு கட்டுப்பாடுகளை விதிக்க அவர்களுக்கு சுதந்திரம் இழந்து நின்றார்கள் மக்கள், சரியா? அடுத்த, பிரித்தானியர் பின்பற்றிய தாய்நாட்டுக்கு சாதகமான பொருளாதார கொள்கை. பிரித்தானியர் என்ன சொன்னாங்க? தாய்நாடு தாங்கள்தான் தாய்நாடு, இந்த குடியேற்றவாசிகள் எங்களுக்கு மட்டும்தான் பொருட்களை நீங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என தமக்கு சாதகமான கொள்கைகளை பின்பற்றினார்கள். அடுத்த, குடியேற்றவாசிகளின் எண்ணங்கள், மனநிலைகளை, கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. குடியேற்றவாசிகள் எண்ணங்கள், மனநிலைகள், கருத்துக்களை இந்த தாய்நாடு சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அடுத்தபடியாக 1763ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வரிகள், தாய்நாடு குடியேற்றங்கள் மீது இந்த புதிய வரிகளை திணித்தார் 63ஆம் ஆண்டு. இதுவும் புரட்சிக்கு வழிவகுத்தது. ரைட், 2018ஆம் ஆண்டு வந்தது. ஆனால் 16ஆம் ஆண்டு காரணங்கள் மட்டும் வந்தது. விளக்க சொல்லி கேட்கல. இந்த முறை புரட்சி அல்லது யுத்தத்தில் நீங்கள் இந்த கேள்வியும் செய்யக்கூடியவுக்கு போக வேண்டும். சொல்லிக்கொள்ளுங்க. ஒன்று, கேள்வியை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அமெரிக்கா சுதந்திர போருக்கான காரணங்கள் 2 குறிப்பிட்டு விளக்குக. அமெரிக்கா சுதந்திர போருக்கான காரணங்கள் 2 குறிப்பிட்டு விளக்குக. அமெரிக்கா குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக சுய நிர்வாகம் செய்ய பழக்கப்பட்டிருந்தமை. 2, பிரித்தானியர் பின்பற்றிய தாய்நாட்டுக்கு சாதகமான பொருளாதார கொள்கை. 3, குடியேற்றவாசிகளின் எண்ணங்கள், மனநிலைகள், கருத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளாமை. அடுத்த 1763ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வரிகள். விளக்கம். அமெரிக்கா குடியேற்றவாசிகள் நீண்ட காலமாக சுய நிர்வாகத்துக்கு பழக்கப்பட்டிருந்தனர்.
இதனால் குடியேற்றவாசிகள் தொடர்பாக பிரித்தானியரின் பொருளாதார கொள்கையும் வர்த்தக நடவடிக்கைகளும் தாய் நாட்டுக்கு சாதகமாக செயல்படுத்தப்பட்டது மற்றும் தாய்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் விற்பனை செய்யும் சந்தையாகவே குடியேற்றங்களை பாவித்தனர். மற்றும் குடியேற்ற மக்களின் எண்ணங்கள் மனநிலைகளை தாய்நாடு புரிந்து கொள்ளவில்லை. அடக்குமுறையான ஆட்சியை மேற்கொண்டனர். நாலாங்கலிய காரியங்களாம். அமெரிக்கா சுதந்திர போரின் விளைவுகள் மூன்றை குறிப்பிட்டு விளக்குக. அமெரிக்கா சுதந்திர போர் காரணமாக என்ன விளைவுகள் ஏற்பட்டால், ஒன்று ஐக்கிய அமெரிக்கா நாடு என்ற சுதந்திர அரசு உருவானது. அப்ப ஐக்கிய அமெரிக்கா நாடு என்ற ஒரு சுதந்திர அரசு உருவானது. அந்த சுதந்திர அரசு உருவாக்கப்பட்டது. முழு மனித குலத்துக்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்து காட்டும் சந்தர்ப்பமாக அமைந்தது. அப்ப முழு மனித குலத்துக்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்து காட்டும் சந்தர்ப்பமாக அமைந்தது. 3. அடிப்படை மனித உரிமை பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்பட்டது. அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்பட்டது. இது அமெரிக்கா சுதந்திர போரின் விளைவுகளாக காணப்படுது. சரியா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அமெரிக்கா சுதந்திர போரின் விளைவுகள் மூன்றை குறிப்பிட்டு விளக்குக. ஐக்கிய அமெரிக்கா நாடுகள் என்ற சுதந்திர அரசு உருவானது. 2. முழு மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்து காட்டும் சந்தர்ப்பமாக அமைந்தது. முழு மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்து காட்டும் சந்தர்ப்பமாக அமைந்தது. 3. அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்பட்டது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கென வரையப்பட்ட அரசியல் யாப்பானது உலகின் முதலாக எழுதப்பட்ட அரசியல் யாப்பாக உள்ளது. முதல் எழுதப்பட்ட அரசியல் யாப்பாக உள்ளது.
மற்றும் ஐக்கிய அமெரிக்கா நாடுகள் என்ற சுதந்திர அரசு தோற்றுவிக்கப்பட்டமை முக்கிய நிகழ்வாகும். அமெரிக்கா சுதந்திர போர் தொடர்பாக வரலாற்றில் முதலாவது மகாநாடு பிலடெல்பியா மகாநாடு முக்கியத்துவம் பெறுகின்றது. இங்கு 12 குடியேற்றங்கள் கலந்து கொண்ட இம்மகாநாட்டில் குடியேற்றங்கள் தொடர்பாக சட்டங்களை அமுல் செய்யவோ வரிகளை அறவிடவோ பிரித்தானியா பாராளுமன்றத்துக்கு உரிமை இல்லை என வெளியிடப்பட்டது. இந்நடவடிக்கை முழு மனித குலத்துக்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்துக்காட்டின் சந்தர்ப்பமாக விளங்கியது. இது நாங்கள் பிள்ளைகள் இந்த தொடர்ச்சியை 6ஆம் கல்வி பார்க்கணும். நாங்கள் 6ஆம் கல்விய அடுத்த வகுப்புல நாங்கள் விளக்கமாக தெரிவேன். அது மட்டும் நீங்கள் புரட்சிகளையும் யுத்தங்களையும் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும். புரட்சி முடிய நடந்த ஜாப்பு ரீதியான கேள்வி, அதாவது 11ஆம் ஆண்டு பாடத்தில் உள்ள 2ஆம் பாடத்திலிருந்து 5ஆம் பாடம் 6ஆம் பாடம் வரையிலான கேள்வி நான் விட தொகுப்பு பார்ப்போம். இதை புரட்சியை மிக விரைவில் முடிச்சு போட்டு அதை நாங்கள் நோக்குவோம். வணக்கம் பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.